Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருமே கேஎஸ்பியில் வெப்சைட்டில் அப்ளை பண்ண முடியாது. இப்போ வந்து கேஎஸ்பி வெப்சைட் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அது ஓப்பன் ஆகும் ஆகஸ்ட் மந்த்து கிட்ட ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மந்த் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கேஎஸ்பி அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் சிஏ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் சொல்லிடுறோம். அதனால் யாருமே மெசேஜ் பண்ண வேணாம். வெப்சைட் ஓப்பன் ஆகிருச்சு கேஎஸ்பி அப்படின்னா கண்டிப்பாக நாமளே வீடியோ போட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்துருவோம். இப்போ ஜேசிஓ சாப் அதாவது கேஎஸ்பி வந்து அப் டு ஹவுல்தார் ரேங்க் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜேசிஓ சாப் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஜேசிஓ சாப்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பேர் பயன்படுத்தாமையே இருக்குது. அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஜேசிஓ சாப்க்கு அனுப்புங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி விஷயம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டும் அவங்களோட குழந்தைகளோட கல்வி உதவித்தொகையை வாங்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து ரெண்டு வகையாக ஒன்று வந்து நம்ம கேஎஸ்பி, அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை. இப்போ இதை வந்து கேஎஸ்பியை பொறுத்தளவு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப் டு ஹவுல்தார் ரேங்க், அதாவது ஆனரி இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அப் டு ஹவுல்தார் ரேங்க் மட்டும்தான் அதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கான கல்வி உதவித்தொகை 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க கல்வி உதவித்தொகை ஜேசிஓ சாப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறத அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான ரூல்ஸ் என்னென்னா, இந்த வருஷத்துக்கான அந்த ஒரு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பை அந்த வருஷமே அப்ளை பண்ணணும். பேக் டேட்டில் அப்ளை பண்ண முடியாது. இப்போ கேஎஸ்பியை பொறுத்தளவு எப்படின்னா, படித்து முடித்து அடுத்த வருஷம் சரியா மார்க் ஷீட்டும் போனஃபைட்டும் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட்னா, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ 9th படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 9th தான் அப்ளை பண்ண முடியும். 8th படித்து முடிச்சதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த வருஷம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த வருஷத்துக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க எக்ஸாம் எழுதி படித்து முடிச்சுட்டாங்கன்னா அந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் இதில் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். படித்து முடிச்சுட்டா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தரமாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில். இப்போ இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ ரொம்ப பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து நான் ஹவுல்தார் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சார் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு வந்து கேஎஸ்பியில் அப்ளை பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா ஜில்லா சைனிக் போர்டில் ஒரு ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும். எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை கிடைக்காம போயிடும். அதனால் ஜேசிஓ சாப்க்கு மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல, இல்லை எதையோ ஒரு காரணத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த வருஷத்துக்கான அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சஜஷன் என்னென்னா, அப் டு ஹவுல்தார் ரேங்க் இருக்கிறவங்க கேஎஸ்பி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு. 2 குழந்தையாக இருந்தாங்கன்னா 24,000 ரூபாய் கிடைக்கும். அதே இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய், 5,000 ரூபாய், 6,000 ரூபாய் இவ்வளோ தான். அது மேக்ஸிமம் 12th படித்த குழந்தைக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். சரியா? அதனால் நீங்கள் எது அப்ளை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க அதிகாரிகள் அவங்க கைட் பண்ணிடுவாங்க. நம்ம கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ஃபார் ஒரு மெசேஜ் அவேர்னஸ் மட்டும்தான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவு 2 தான். இப்போ நான் போடுறேன் ஸ்க்ரீனில் கூட. ஒன்று போனஃபைட், இன்னொன்று ப்ரீ ரிசிப்ட். சரியா? போனஃபைட் டாக்குமெண்ட் அவங்க எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்களோ, ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல்லேருந்து வாங்கணும், காலேஜாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா காலேஜ்லேருந்து வாங்கணும். ப்ரீ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக நம்ம போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ப்ரீ ரிசிப்டில் ₹1 ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக கையெழுத்து போட்டு இது எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா TNEXWL நான் போடுறேன். இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களோட ஆர்பி நம்பர், ரேங்க் நேம் போட்டு லாகின் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் PDF ஃபார்மேட்டில். சரி, அது ரொம்ப பேர் தெரியாமையே இருக்காங்க. நிறைய இடத்துல போய் நம்மளுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நிறையா பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா கேஎஸ்பி நினச்சிக்கிறாங்க நிறையா பேர். இப்போ சமீபத்தில் நிறையா பேர் நமக்கு கால் பண்ணி, சார் இது எனக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம புரிய வச்சோம். அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ வந்து பரிதவிக்கிறாங்க. கேஎஸ்பி ஓப்பன் ஆகலை சார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கிடலாமா அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். கேஎஸ்பியை பொறுத்தளவு ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமே 6,000 ரூபாய் தான். சரி, அது 12th படிக்கிற குழந்தைக்கு மட்டும்தான். அதனால் எது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கேஎஸ்பியில் இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது.
பிஎம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது ஜேசிஎஸ்ஆபோட குழந்தையும் அப்ளை பண்ணலாம். நான் சொன்னது கேஎஸ்பியில் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ், அதாவது அப் டு ஆல் த ரேங்க். இப்போ பிஎம்எஸ்எஸை பொறுத்தளவு யாருனாலும் அப்ளை பண்ணலாம், சரியா? அதாவது ஜவான் ஜேசியோஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஜவானோட குழந்தைங்களும் அப்ளை பண்ணலாம், ஜேசிஎஸ்ஆபோட குழந்தைங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவு பிஎம்எஸ்எஸ் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு. நம்மளோட பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ் நம்ம கிளியராக போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், அது வந்து ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல் டிகிரி மட்டும்தான், தொழில் சார்ந்த படிப்புக்கு மட்டும்தான். இப்போ இதில் தொழில் சார்ந்த படிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனால் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளோட பழைய வீடியோஸை போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி எந்தெந்த கோர்ஸ்லாம் தொழில் சார்ந்த படிப்பு, ஏன்னா ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்கும், அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இப்போ இந்த குழந்தைங்களை பொறுத்தளவு, பிஎம்எஸ்எஸை பொறுத்தளவு கேஎஸ்பியில் பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா 36,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு. ஆண் குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிஎம்எஸ்எஸில் கொடுத்து வச்சுருக்காங்க, சரியா? அதாவது மினிமம் 60 and above% இருக்கணும். அதாவது 12th வந்து 60% மேலே எடுத்திருக்கணும். ப்ளஸ் ஓவராலாக ஒரு வருடத்துக்கு 5,500 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருந்து செலக்ட் ஆகும், சரியா? எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாலும் 5,500 குழந்தைங்களுக்கு மட்டும்தான், அதில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி சரிசமமாக பிரித்து 5,500 பேருக்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த பிஎம்எஸ்எஸை பொறுத்தளவு போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நெருக்கி 79 and above, அதாவது 12th 79% மேலே எடுத்தவங்க குழந்தைக்கு மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கு கீழே எடுத்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல நிறையா பேர்த்துக்கு. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் குழந்தை நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎம்எஸ்எஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரியா சார்? இப்போ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, பிஎம்எஸ்எஸ் பை சான்ஸ் நம்ம விட்டுட்டோம், இல்லை உங்கள் குழந்தை எலிஜிபிள் இல்லை, இல்லை மெரிட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ண மறந்துட்டாலும் சரி, செகண்ட் இயர் அப்ளை பண்ண மறந்துட்டாலும் சரி, தேர்ட் இயர் அப்ளை பண்ண மறந்துட்டாலும் சரி, ஃபைனல் இயர் உங்கள் குழந்தை படிக்கிறாங்க, எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 4 வருஷத்துக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வருடத்துக்கும் தனித்தனியாக போனாஃபைட் அண்ட் ப்ரீ ரிசிப்ட் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களோட சம்மந்தப்பட்ட ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ரொம்ப அதிகமான நபர்கள் வந்து பயன்படுத்தாமையே இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மற்ற டிகிரிஸ் படிச்சிங்க, அதாவது பிஏ, பிகாம், பிசிஏ இந்த மாதிரி டிகிரிஸ் படித்தாலும் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாயிலிருந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னென்ன தொகை, எவ்வளோ தொகை அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு 2,000 ரூபாய், அதுக்கடுத்து 4,000, 5,000, 12th 6,000, அதுக்கடுத்து நான் சொன்ன டிகிரிக்கெலாம் 10,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ணல அப்படின்னீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு 25,000 ரூபாய், டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றைக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது. செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பழைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்ற எந்த விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmtambis.com. உங்களுக்காக தான் உருவாக்கி வச்சுருக்கோம். முக்கியமாக ஜிஓஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் ஏதாவது தேவை, பிளாங்க் ஃபார்ம் தேவை. இப்போ இந்த போனஃபைட் ப்ரீ ரிசிப்ட் பிளாங்க் ஃபார்ம் நம்ம அங்கேயும் கொடுத்து வச்சுருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கா தவறாக இருக்கா, நம்மளோட பேசுகிற வீடியோஸ் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற ஃபீட்பேக் நம்மளுக்கு வந்து சேரும். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு போடுறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.